நாங்கள் தமிழகத்தை கைவிட வேண்டும், நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட வேண்டும். அவர்கள் சமஸ்தியை கொள்ள தயாரில்லை. சமஸ்தி கிடைச்சால் தீவிரவாதம் என்றால் நாங்கள் ஒரு ஆட்சிக்குள்ள போகணும். சில நகர்கள் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம். பேராசிரியர் ஜிஎல்பிஎஸ்சி அழைக்கப்படுவது வந்து அவர் அவ்வாறான ஒரு பேச்சை செய்வார் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்படி சொல்லிவிட்டார். அதை நாங்கள் ஏற்க முடியாது என்று ஒரு பதிலாவது வந்து அவரை கூப்பிட்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தால் மக்கள் கதிர்றாங்க. தமிழ் தேசத்தினுடைய தந்தைக்கு, அந்த கட்சிக்கு, அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு அந்த தந்தை காட்டி சென்ற கொள்கைக்கு நேர்மாறான ஒரு கொள்கையை பேசி போட்டு போயிருக்கிறார் என்று சோசியல் மீடியாவில் வந்து மக்கள் கத்துறார். தமிழரசு கட்சியுடைய தீவிரவாதவாளர்கள் கூட இன்னைக்கு கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தகவல் அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்த செய்யலாம். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், தமிழ் தேசம் ஒரு பொது புள்ளியிலே சந்திக்காமல் நாங்கள் இந்திய சமகால அரசியலை முகம் கொடுப்பது என்றது ஒரு கடினமான விடயமாக இருப்பது என்றது இந்திய யதார்த்தம். தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகின்ற கட்சிகள் சிதறி போயிருந்தபடினாலும், அது குறிப்பாக தமிழ் தேச மக்கள் தங்களுடைய வாக்குகளை சிதறினதாம். அந்த கட்சிகள் ஒன்றுபடாட்டி ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்காட்டி தமிழ் தேசத்துடைய ஆணை தொடர்பான கேள்விகளை தமிழ் தேசத்துக்கு முழு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எழுப்பும். ஆகவே நாங்கள் ஒன்றுபட வேண்டும், கொள்கை ரீதியாக ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை தமிழ் தேசிய பேரவை அனுஷ்டிக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து உரையாட வந்திருக்கும் தமிழ் தேசிய மக்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜ கணேந்திரன் அவர்களே, தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் முன்னாள் வடமாகாண அமைச்சர் நீண்ட கால ஒரு அரசியல் போராளியான திரு ஐயநேசன் அவர்களே, தமிழ் தேசிய அரசியலிலே நீண்ட காலமாக ஒரு தீவிர செயற்பாட்டாளராகவும் மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்திலே அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு விரும்பியிருந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழக விடுதலை இயக்கம் விரும்பியிருந்த திரு அருள்கோபாலன் அண்ணன் அவர்களே, ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய உப செயலாளர் திரு நாவலன் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பேச்சாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சுபாஷ் அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளர் திரு சுரேஷ் அவர்களே, தமிழ் தேசிய
தேசிய மக்கள் முன்னணியுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், தமிழ் தேசிய பேரவையினுடைய உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், தமிழ் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நாங்கள் இந்த மே தினத்திலே ஒரு பிரகடனத்தை இங்கு வெளிப்படுத்தியிருந்தோம். அந்த பிரகடனத்தை கேட்டால் அது சர்வதேச தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளாக இருப்பதாக எனக்கு எல்லாம் தெரியும். மாறாக இந்தியா யதார்த்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆவணமாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ் தேசத்திலே தொழிலாளர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசத்திலே ஏனைய மக்களாக இருக்கலாம். நாங்கள் எங்களுக்கிடையிலே வேறுபடுத்த முடியாத ஒரு சில அடிப்படை பொது பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் அந்த ஆவணம் திட்ட தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. அதாவது நாங்கள் தொழிலாளர்களாக போராடுகின்ற ஒரு நிலைக்கு விட தமிழர்களாக, மனிதர்களாக நாங்கள் தொடர்ந்து இந்த தீவிலே வாழ்வதற்கு இருக்கக்கூடிய சவால்களை இடம் கண்டு அந்த சவால்களுக்கு தீர்வுகள் காணுகின்ற நோக்கத்தோடு வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆவணமாகத்தான் அந்த பிரகடனம் அமைந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இந்த இலங்கை தீவு பிரித்தானியர்களிலிருந்து சுதந்திரம் பெற்று இங்கு வாழுகின்ற மக்களிடம் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட நாளிலே இருந்து அந்த பிரகடனத்திலே தெரிவிக்கப்பட்ட அத்தனை விடயங்களும் கிட்டத்தட்ட 76 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் எடுத்து வருகிறோம். இது நேற்று இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட என்னுடைய அனுபவிக்க தொடங்கின பிரச்சனைகள் என்ன? இந்த நாடு சுதந்திரம் பெற்ற என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற காலத்தில் இருந்து தமிழர்கள், தமிழ் தேச மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அந்த 76 வருடங்களுக்கு மேலாக ஒரே ஒரே ஆவணத்தை வெளிப்படுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு முன்னேற்றமும் நாங்கள் இந்த 76 வருடங்கள் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த 76 வருடங்களுக்குள்ளே தமிழ் தேச மக்களுக்கு காட்ட முடியாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் மிக தெளிவு. இன்றைக்கு இந்த தீவிலே சிங்கள பௌத்த மக்களை தவிர வேறு எவருக்கும் தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய, தங்களை பாதுகாக்கக்கூடிய, தங்களை முன்னேற்றக்கூடிய எந்த ஒரு வழியும் கிடையாது. நாங்கள் முற்றுமுழுதாக எண்ணிக்கையில பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இனத்துடைய தயவிலே வாழ வேண்டிய ஒரு இனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அந்த தயவிலே வாழ்கின்ற வாழ்க்கை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அந்த சிங்கள பௌத்த எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தேசம் தன்னுடைய எண்ணிக்கையுள்ள பெரும்பான்மையை பயன்படுத்தி
சிறிய தேசங்களையும் சிறுபான்மை இனங்களையும் அடக்கி ஒடுக்காமல் நாங்கள் ஒரு பொது அடையாளமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அந்த வேறுபாடுகளை நீக்கி ஒரு அரசியல் கலாச்சாரத்தை முன்கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் சிங்கள தேசம் அவ்வகையான ஒரு பாதையை இருக்கத்தக்கதாக நிராகரித்தது. அந்த நிராகரிப்பு காரணத்தினாலே சிங்கள தேசம் திட்டமிட்டு தன்னுடைய அடையாளத்தை மட்டும் பாதுகாப்பதாகவும் ஏனைய அனைத்து அடையாளங்களும் அடிபணிய வைக்கின்ற ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தது. அதான் இந்த 76 வருடங்களுக்கு மேலான 77 வருடங்களுக்குரிய தமிழ் பேசும் மக்களுடைய அனுபவமாக இருக்கின்றது. உண்மையில் தமிழர்கள் அடிமைகளாக சிங்கள தேசத்துக்கு விரும்புகின்றவார். அவர்கள் விரும்பினால் நாங்கள் எழுந்திருக்கிறது, அவர்கள் விரும்பினால் நாங்கள் இருக்கிறது, படுக்கிறது, பேசாமல் இருப்பது, கதைப்பது, அதெல்லாம் அவர்களுடைய விருப்பத்தின்படி செயல்படுகின்ற அடிமைகளாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் அந்த அடிமை வாழ்க்கைக்கு தலைமை காக்குகின்ற ஒரு சிலருக்கு சில வேளையிலே கொஞ்சம் சலுகைகளை வழங்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி தரலாம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு அந்த அடிமை வாழ்க்கை தான் இதுதான் இந்திய யதார்த்தம். இந்த யதார்த்தம் தான் இறுதியில வந்து தேசத்துடைய இருப்பையே இல்லாமல் செய்கின்ற அளவுக்கு இந்த 22 வருடங்களாக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். திரு ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய இனப்பிரச்சனை என்பது எங்களுடைய தேசத்துக்குரிய தூண்களை திட்டமிட்டு அளிக்கின்ற செயல்பாடு என்பதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டால் இங்கு நடப்பது வெறுமனையுடைய கலாச்சாரத்தை அளிப்பது, என்னுடைய கோயில்களை அளிப்பது, என்னுடைய பொருளாதாரத்தை அளிப்பது அல்ல. அதை தொகுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய தேசத்துடைய இருப்பை அளிப்பது ஒரு இனப்படுகொலை. ஆகவேதான் தமிழ் தேசியவாதம் தமிழரசு கட்சியினுடைய உதயத்தோடு தமிழ் தேச அங்கீகாரத்தை வலியுறுத்தி அந்த தமிழ் தேசத்துடைய இறைமையை மையமாக கொண்ட ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தது. அது மட்டும்தான் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய சித்தாந்தம், அரசியல் சித்தாந்தத்துக்கு எதிர்த்து நின்று பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை தான் நாங்கள் தமிழ் தேசத்துடைய தந்தை என்று அழைக்கின்ற தந்தை செல்வநாயகம் தமிழ் தேசத்துக்கு தலைமை தாங்கி வலியுறுத்தின விடயம். தமிழரசு கட்சியுடைய ஸ்தாபக தலைவராக அவரை தந்தை என்று
நாங்கள் கூட அந்த கட்சியை சாராதவர்கள் கூட ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரிப்பதற்கான காரணம் அதுதான். செல்வராஜ் ஐயா மிக தெளிவாக சொன்னார், எங்களுடைய இன பிரச்சனைக்கு மூல காரணம் ஒற்றையாட்சி முறை. அது இருக்கின்ற வரைக்கும் தமிழ் தேசத்துடைய அழிப்பை எதிராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அவர் ஒரு தீவிரவாதி அல்ல, அவர் ஒரு படும்போக்குவாதி இல்லை என்பது இப்ப நேற்று முதல் நாள் அவருடைய பேருரையாற்ற பேராசிரியர் ஜிஎல் கூட ஒப்புக்கொள்றேன். மிகவும் நிதானமான ஒரு மிகவும் பக்குவமான அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காத பண்பை கொண்ட ஒரு தலைவர் என்பதை அவரையே ஒப்புக்கொள்றேன். ஆனா அந்த தலைவர் தானே 77ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு தன்னுடைய முழு பங்கை ஆதரவில் செலுத்தினர். அந்த தலைவர் தானே 72ஆம் ஆண்டு தன்னுடைய பாராளுமன்றத்துக்கு ராஜினாமா செய்து மீண்டும் ஒரு தேர்தலை காங்கிரஸ் துறை தொகுதியில வைக்க சொல்லியும் அந்த தேர்தலை தான் வென்றால் தன்னுடைய மக்கள் தனித்தமிழகத்துக்கு ஆணை வழங்கினதாக கூறினர். ஏன் அந்த நிதானமான தலைவர், அந்த பக்குவமான தலைவர் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டார் என்பது அவருடைய அந்த பேருரையாற்ற வந்த பேராசிரியர் ஜிஎல்பி அழைத்தவர்கள் யோசிச்சிருக்க வேண்டும். அந்த பேராசிரியருடைய உரையை கேட்பதற்கு புலகாவது அவரை அழைத்தவர்கள் இன்றைக்காவது கொஞ்சம் கண்ணை துறந்து யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உரையிலே செல்வநாயகம் ஐயா தமிழகத்தை கூறினதை குறை சொல்லவில்லை. குறை சொல்ல பேருரைக்கு கூப்பிட்டவர் அவரை புகழ்ந்துதான் கதைக்கணும். அப்ப புகழ்ந்து கதைத்து போட்டு அதே தீர்மானத்தின் பிரகாரம் அந்த பக்குவமான தலைவர், அந்த அமைதியான பொறுமை காக்கின்ற தலைவர் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துகின்ற நட்டுவர்கள் உள்ளாதவர்கள் யார்? தமிழீழ விடுதலை புலிகள். அல்லது இந்த ஒற்றையாட்சியை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறவர். நாங்கள் இனியும் மாற தயாரில்லை. சரி, நாட்டை பிரிக்காமல் வேறேதும் ஒரு தீர்வை நாங்கள் பெறுவதாக இருந்தால் அந்த தீர்வு தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தை தவிர்த்த, தமிழ் தேசத்துடைய இறைமையை அங்கீகரிக்காத, எங்களுடைய தாயகத்தை அங்கீகரித்து அறிவிக்காத எந்த ஒரு தீர்வுக்கு நாங்கள் தயார் இல்லை என்று சொல்றவர்களையும் அந்த தந்தை செல்வா சொன்ன தமிழீழ கோட்பாட்டுக்கு குறைவாக சொன்ன ஆக்களின் சேர்த்துத்தான் இன்றைக்கு தீவிரவாதிகளாக அவர் சித்தரித்து அந்த பேருரையை ஆற்றி போயிருக்கிறார். அப்படியாக இருந்தால் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே அவ்வகையான ஒரு தலைவரை தந்தை செல்வா அவர்களுடைய பேருரையை ஆற்றுவதற்கு அந்த பேருரை ஒழுங்கு செய்த குழு அதை செய்வதற்கு அழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழகத்துக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால்
தந்தை செல்வாவுடைய நிலைப்பாட்டில் இருந்து இன்றைக்கு அந்த கட்சி விலகி இருப்பது என்ற செய்தி. ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தாங்கள் தயார் என்ற செய்தி. தமிழீழ விடுதலை புலிகள் அல்லது தமிழ் மக்கள் தனிநாடு கோருவது நியாயமற்றது, அது ஒரு தீவிரவாத ஒரு நிலைப்பாடு என்று வலியுறுத்துகின்ற சிங்கள தேசம் இன்றைக்கு கூட போர் முடிந்து கிட்டத்தட்ட 17 வருஷங்கள் கழிந்தும் கூட அந்த ஒற்றையாட்சியை கைவிடுறதுக்கு தாங்கள் தயார் என்பதை எந்த ஒரு இடத்திலையும் சொல்லியிருக்கிறார்களா? வட்டுக்கோட்டை தீர்மானத்துடைய 50வது வருடம் இந்த வருடம். அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் கைவிட வேண்டும், தனித்தமிழகத்தை நாங்கள் முற்றுமுழுதாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற சிங்கள தலைமைத்துவம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை என்பதை விளங்கிக் கொண்டாவது இந்த 50 வருடங்களுக்கு பின்பாவது அந்த ஒற்றையாட்சியை கைவிடுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறாராக அவர்கள் சொல்வதற்கு தயாரில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு புது புள்ளியை சந்திக்கிறது. நாங்கள் தமிழகத்தை கைவிட வேண்டும், நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட வேண்டும், அவர்கள் சமஸ்தியை கொள்ள தயாரில்லை, சமஸ்தி கிடைச்சால் தீவிரவாதம் என்றால் நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள போகணும். சரி, நாங்கள் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம். பேராசிரியர் ஜிஎல்பிஎஸ்சி அழைக்கப்படுவது வந்து அவர் அவ்வாறான ஒரு பேச்சை செய்வார் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்படி சொல்லிவிட்டார், அதை நாங்கள் ஏற்க முடியாது என்று ஒரு பதிலாவது வந்து அவரை கூப்பிட்டவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்து பார்த்தால் மக்கள் கதிர்றாங்க. தமிழ் தேசத்துடைய தந்தைக்கு, அந்த கட்சிக்கு, அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு அந்த தந்தை காட்டி சென்ற கொள்கைக்கு நேர்மாறான ஒரு கொள்கையை பேசி போட்டு போயிருக்கிறார்கள் என்று சோசியல் மீடியாவில் வந்து மக்கள் கத்துறார். தமிழரசு கட்சியுடைய தீவிர ஆதரவாளர்கள் கூட இன்றைக்கு கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைமைத்துவம் அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்த செய்தார். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், ஜோதிலிங்கம் ஐயா குறிப்பிட்டது போல இந்தியா காலகட்டத்திலே தமிழ் தேசம் ஒரு பொது புள்ளியிலே சந்திக்காமல் நாங்கள் இந்திய சமகால அரசியலை முகம் கொடுப்பது என்றது ஒரு கடினமான விடயமாக இருப்பது என்றது இந்தியன் யதார்த்தம். தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துகின்ற கட்சிகள் சிதறி போயிருந்தபடினாலும், அது குறிப்பாக தமிழ் தேச மக்கள் தங்களுடைய வாக்குகளை சிதறினதாம். அந்த கட்சிகள் ஒன்றுபடாட்டி ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்காட்டி தமிழ் தேசத்துடைய ஆணை தொடர்பான கேள்விகளை தமிழ் தேசத்துக்கு முழு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எழுப்பும். ஆகவே நாங்கள் ஒன்றுபட வேண்டும், கொள்கை ரீதியாக ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய சவால்களை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நான் இந்த போன கிழமை நடைபெற்ற அந்த சம்பவத்தை இவ்வளவு நுணுக்கமாக உங்களுக்கு ஒரு உதாரணமாக
எடுத்துக்காட்டுகிறேன். தேர்தலிலே வாக்கை பெறுவதற்காக தமிழ் தேசியம் பேசினதற்காக நாங்கள் ஒன்று சேர வேண்டிய தரப்புகள் ஒன்று சேருவினம் இணங்குவினம் என்று எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதுதான் இந்திய யதார்த்தம். அப்படி ஒரு உத்தரவாதம் இருந்ததாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் ஒருத்தருமே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி இருக்க மாட்டோம். அப்படிதான் அப்படி ஒரு தேவையும் வந்திருக்கா. ஆகவே அந்த பொது புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதானால் ஒரு கட்டாய தேவை. சவால் இருக்கிறது என்றது உண்மை. ஆனாலும் எப்படி என்றாலும் அந்த பொது புள்ளியிலே சந்திக்க வைக்க வேண்டியது வந்து ஒரு கட்டாய தேவை. அதை நாங்கள் தவறினோமாக இருந்தால் இன்றைக்கே தமிழ் தேசம் தோல்வி அடையும். ஆகவே நாங்கள் அதை நோக்கி பயணித்தே ஆக வேண்டும். ஆனால் அதை எப்படி செய்வது? அதை அடைவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக தெளிவடைந்து அது எந்த தீர்வு நமக்கு உண்மையிலே ஒரு தீர்வாக அமையும் என்ற விடயத்தைக்கு பின்னாலே மிக தீவிரமாக அணிதிரள வேண்டும். அந்த இடத்திலே தான் இதே சபை பிப்ரவரி 15ஆம் தேதி கூடின அந்த சிவில் சமூகத்துடைய அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமான அந்த முயற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த சபையிலே கூடின அமைப்புகளும் தலைவர்களும் புத்திஜீவிகளும் ஒட்டுமொத்த தமிழினத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் சமூகத்துடைய அனைத்து அங்கங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கூட்டம். அதுல ஒரு சிலர் குறிப்பாக தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தவிர கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் அல்லாத தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் அந்த சபையிலே இருந்து தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் கூட அவர்கள் அதிலே கலந்து கொள்ள மறுத்தார். ஆனால் அந்த மக்கள் முயற்சி முன்னுக்கு போகின்ற பொழுதுதான் அது உண்மையிலே மக்களுடைய அரசியல் அபிலாஷையை முழுமையாக பிரதிபலிக்கின்ற, மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற, மக்கள் நம்பக்கூடிய வகையில் அந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதுதான் அதில் வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நெருக்கடி கடுமையாக விளங்கி அவர்களும் இறுதியிலே வந்து சேருது. எங்களை பொறுத்தவரையில தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்த முயற்சியிலே ஈடுபடுவதென்றது எங்களுடைய அரசியல், எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் நம்முடைய மக்களோடு இணைந்து வெளிப்படைத்தன்மையாக மூடின அறைக்குள் இல்லாமல், ஏன் சிங்கள பேச கூட நாங்கள் பேசுகின்ற அத்தனை விடயங்களும் கேட்டு அறியக்கூடிய வகையிலே
ரசிகர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை ஏமாத்துறதுக்கு கூட கூட்டின கூட்டம் அல்ல அது. சிங்கள இனத்தை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விழுத்துறதற்காக சதி செய்வதற்காக கூட்டம் அல்ல அது. அதை அவர்களும் தெரியட்டும். ஆனால் எங்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களிலே நாங்கள் எந்த அளவுக்கு தூரத்துக்கு இறுக்கமாக இருக்கிறோம். இது வெறுமனே 2-3 அரசியல் கட்சிகள் அதில் ஏதோ ஒரு வகையிலே அழுத்தங்களை கொடுத்து மெனிப்புலேட் பண்ணுகின்ற ஒரு அரசியல் அல்ல இது. சாதாரண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைப்புகள். இதுதான் அவர்களுடைய உண்மையான கருத்து என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் நடந்து கொள்ளும். அந்த பாதை மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். எங்களை பொறுத்தவரையிலே இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று நாங்கள் வெளியிட்ட இந்த பிரகடனம் முழுமை அடைவதாக இருந்தால் அந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முயற்சி முன்னோக்கு போய் வெற்றி பெற்றே ஆகணும். அந்த முயற்சி வெறுமனே அந்த சபையிலே கலந்து கொண்ட அமைப்புகளும் அந்த அமைப்புகளுடைய தலைவர்களுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு விடயமாக மட்டுமல்லாமல் அந்த சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்தின அந்த அமைப்புகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் அடைகின்ற ஒரு முயற்சியாக அது பெறப்பட வேண்டும். அதை பெறப்படுகின்ற ஆண்டுதான் எங்களுடைய இந்த பிரகடனத்தினுடைய அத்தனை அங்கங்களும் முழுமையாக நாங்கள் அனுபவிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தேசிய பேரவையின் மே தின கூட்டத்தில் பார்லிமெண்ட் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றினார்.